வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளிரி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஆணைக்குழுவின் கூட்டம் ஒத்திவைப்பு. வட்டி வீதங்களை குறைக்க மத்திய வங்கி தீர்மானம். நாடாளுமன்றத்தை இந்த ஆண்டு கலைக்கப் போவதில்லை. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் விபத்து ஒருவர் இழப்பு. மக்கள் நன்றியை மறக்க மாட்டார்கள். தேர்தலுக்கு தேவையான நிதியினை விடுவிக்குமாறு நிதி அமைச்சுக்கு ஜனாதிபதி பணிப்புரை. கிளம் வசந்த கொலை சம்பவம் 2 பேர் கைது. போலாந்தில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு அழைப்பு. 1700 ரூபாவாக நிர்ணயித்து வெளியிடப்பட்ட வர்த்தகமான ரத்து. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். போலீஸ் மா அதிபராக தேசபக்த தென்னகோன் செயற்படுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசபக்த தென்னகோனை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இந்த 9 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களையும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போதே உயர்நீதிமன்றம் குறித்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரஷன் ரணதுங்க எதிர்வரும் சில தினங்களில் தனது அமைச்சு பதவியிலிருந்து விலக தயாராக உள்ளதாக உள்ளக தகவல் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியின் அனுமதியுடன் பதவி விலகல் இடம்பெறலாம் என தகவல் தெரிவிக்கின்றன. பிரஷன் ரணதுங்க தற்போது குற்றவியல் வழக்குகள் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடுங்காவல் தண்டனையை அனுபவித்து வருகின்றார். தமக்கு விதிக்கப்பட்ட இடைநிறுத்தப்பட்ட தண்டனையிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு எதிர்வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த வழக்கை அழைப்பதால் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நிகழ்வுகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இந்த பதவி விலகல் இடம்பெற உள்ளதாக அரசியல் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அமைச்சர் பிரஷன் ரணதுங்க சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனுவை 5 அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் போதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வரும் காலங்களில் அமைச்சர் பிரஷன் ரணதுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தை முன்வைத்து இடைக்கால அடிப்படையில் பதவி விலகல் செய்த பின்னர் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் முழு நேரத்தையும் அர்ப்பணிப்பார் என அரசியல் தகவல் தெரிவிக்கின்றன. அம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று கடற்படை வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 33 வயதுடைய மோட்டார் சைக்கிள் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் கடற்படை வாகனத்தில் பயணித்த மேலும் 3 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தில் உயிரிழந்தவர் மற்றும் காயமடைந்தவர்கள் அம்பாந்தோட்டை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் அம்பாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துக்கீவில் கிளப் வசந்தவை சுட்டுக் கொள்ள உதவிய குற்றச்சாட்டின் பேரில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளப் வசந்த கொலையுடன் தொடர்புடைய ஆயுததாரிகள் தப்பிச் செல்வதற்கு உதவிய வார்டன் சாரதியும் சந்தேக நபர்களை பேருந்தில் அழைத்து சென்ற சாரதியும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர்கள் அத்துக்கிரியம் மற்றும் பத்ரமுல பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி அத்திரிக்கிரியவில் உள்ள பச்சை குத்து நிலையம் ஒன்றில் திறப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரர்கள் 20 நாள் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த் மற்றும் பிரபல பாடகி கே சுஜீவாவின் கணவரான நயனவாசல் ஆகியோர் 2 கொலை செய்யப்பட்டிருந்தனர். சம்பவத்தில் பாடகி கே சுஜீவா கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மேலும் ஒருவர் மற்றும் ஆணொருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தை வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்டுள்ளவை தெரியவந்துள்ளதோடு கைது செய்யப்பட்டுள்ள பச்சை குத்து நிலைய உரிமையாளரும் உடந்தையாக இருந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் சம்பவம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பிரதேசங்களில் கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சுழற்சி தென்மேற்கு பருவமழை காரணமாக அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பகுதியில் இவ்வாறு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று அதிகாலை 3 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தலை அடுத்து 24 மணி நேரத்துக்கு நடைமுறையில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கடல் பகுதியில்
மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்சார் சமூகத்தினர் படகில் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை வடமேல் மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பிரதேச சபை ஊழியர்களுக்கு மாத்திரம் நிரந்தர நியமனம் வழங்கப்படுவதில்லை தாமதம் ஏற்படுகிறது என வடமாகாண ஆளுநரின் கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜீவராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கரைச்சி பிரதேச சபையில் 28 பேர் நிரந்தர நியமனம் பெற்று 7 வருடங்களாக பணியாற்றி வருகின்றனர். குறித்த 28 பேருக்கு நியாயமான முறையில் நியமனம் வழங்கப்பட வேண்டும். கிழக்கு மாகாணத்தைப் போல வடக்கு மாகாணத்திலும் பிரதேச சபை ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்க தவறும் பட்சத்தில் அவர்களுக்கும் வீதி இறங்கி போராட்டம் நடாத்த நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மேலும் குறைக்க தீர்மானித்துள்ளது. நேற்று நடைபெற்ற இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. மத்திய வங்கியின் நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் ஆகியவற்றை முறையே 25 அடிப்படை புள்ளிகளால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதங்கள் முறையே 8.25% மற்றும் 9.25% குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே எப்போதும் ஜனநாயகம் பற்றி பேசுவார் என்ற வகையில் தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிக்க மாட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் ராஜபக்ச மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். தனிநபர்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் முடிவுகளை எமது கட்சி எடுப்பதில்லை. கொள்கைகளின் அடிப்படையில் அரசியல் முடிவுகளை எடுக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க அல்லது வேறு யாராக இருந்தாலும் கொள்கையின் அடிப்படையிலே முடிவுகள் எடுக்கப்படும். எங்கள் கட்சி வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். கட்சியின் அடையாளத்தை பாதுகாப்பவர் வெற்றி பெற நிச்சயம் வெற்றி பெற முடியும். கட்சி என்ற முறையில் எமது உறுப்பினர்கள் எடுத்த எந்த முடிவுக்கு நாங்கள் துணை நிற்கின்றோம் என்றுள்ளார். மொட்டையொன்றின் செல்லரை விலையை 40 ரூபாவாக குறைக்க முடியும் என அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முட்டை விலை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் முட்டையின் விலையானது 6 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபையின் அறிக்கையும் பெற்று வருகின்றேன். தொடர்ந்து சோதனை செய்து வருகின்றோம். 40 ரூபாய்க்கு கூட முட்டையினை விற்பனை செய்ய முடியாவிட்டால் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். ஏனெனில் பண்டிகை காலம் டிசம்பர் தொடக்கம் கேக் தயாரிப்பாளர்கள் நிறைய முட்டைகளை எடுத்துக் கொள்கின்றார்கள். இவர்களுக்கு தேவையான முட்டைகள் இல்லையென்றால் முட்டைகளை இறக்குமதி செய்ய வேண்டும். எனவே பண்டிகை காலத்தில் முட்டை விலையை குறைக்க முட்டை உற்பத்தியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு முட்டை உற்பத்தியாளர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் இந்தியாவிலிருந்து முட்டையினை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற இருந்த தேர்தல் ஆணைக்குழுவின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று நாளை நடக்க தீர்மானித்திருந்த இதன்போது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது மற்றும் அதனை நடத்தும் திகதியை தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு சமூக பேச்சுகள் இடம்பெற்றாலும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கூறியது போன்று எந்த வாரம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் என வெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் டிராகனகட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பாக வர்த்தகமானி இந்த வாரம் இறுதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் நீதிமன்ற வழக்கில் தீர்வு கிடைக்கும் வரை இடைக்கால கொடுப்பனவாக 5000 ரூபாயை வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பாக நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
பெருந்தோட்ட கம்பெனிகள் நீதிமன்ற தடை உத்தரவை காரணம் காட்டி சம்பள உயர்வு வழங்க மறுத்து வருகின்றன. இதன் காரணமாக தொழிலாளர்கள் பெரும் பொருளாதார ரீதியான பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். எனவே அவர்களுடைய விடயத்தில் அரசாங்கம் மனிதாபிமான ரீதியாக சிந்தித்து செயற்பட வேண்டும். எங்களுடைய தொழிலாளர்களின் வருமானத்தின் மூலமாக ஈரான் நாட்டினுடைய ஒரு தொகுதி கடனை அரசாங்கம் செலுத்தியுள்ளது. ஆனால் அரசாங்க தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தில் அண்ணாம்பூச்சி ஆட்டமாடி வருகின்றது. வர்த்தகமாடி அறிவித்தல், ஜனாதிபதியின் பணிந்துரை என பல விளையாட்டுகள் நடைபெறுகின்றன. ஆனால் சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை. நீதிமன்ற இடைக்கால தடை உத்தரவை வழங்கியுள்ளது. எனவே அரசாங்கம் நீதிமன்றத்தில் வழக்கு தீர்வு கிடைக்கின்ற வரையில் தொழிலாளர்களுக்கான இடைக்கால கொடுப்பனவாக 5000 ரூபாவை வழங்க முன்வர வேண்டும் என, இதனை தேர்தல் காலத்தில் மாத்திரம் வழங்கிவிட்டு நிறுத்திவிடாமல் வழக்கு நிறைவடைகின்ற வரையிலும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கடந்த 2022 ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதியன்று அதிகாலை நாட்டிலிருந்து மாலைதீவுக்கு தப்பிச் செல்வதற்கான நிதியினை இலங்கை விமானப்படையை வழங்கியுள்ளமை தற்போது வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை இந்த பயணத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு குறித்து இலங்கை விமானப்படை இன்னமும் வெளியிடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற கோட்டா கோகோ என்ற மக்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் ஆகிய இரண்டையும் மக்கள் முற்றுகையிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 2022 ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவியும் 2 மெய்பாதுகாவலர்களுடன் மாலைதீவுக்கு இலங்கை விமானப்படை விமானத்தின் மூலம் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். இந்த பயணம் தொடர்பாக விவரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக கோரப்பட்டது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி அரசாங்கத்தின் தலைவர் மற்றும் ஆயுதப்படைகளின் தளபதி என்ற அடிப்படையிலே கோட்டாபாய ராஜபக்சவுக்கு இந்த அனுமதியை வழங்கியதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த அனுமதிக்கான ஆவணங்களை வெளியிட முடியாது என இலங்கை விமானப்படை குறிப்பிட்டுள்ளது. விமானப்படையின் போக்குவரத்துகள் ரகசியத்தன்மை வாய்ந்ததாகவும் எனவே அதற்கான ஒப்புதல் ஆவணத்தின் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான நிதியினை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதி அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியினை தாமதமின்றி விடுவிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கும் இடையில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது தேர்தல் செலவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை தேர்தல் கடமைகளுக்காக மதிப்பிடப்பட்ட நிதி தொடர்பாக 45 போலீஸ் பிரிவுகளிலிருந்து அறிக்கைகள் கோரப்பட்டுள்ள அதேவேளை அதன் அறிக்கைகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. கிடைத்துள்ள அறிக்கைகளின் அடிப்படையில் இறுதி செலவு மதிப்பீடு தயாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது இந்திய செய்திகள். மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக இந்தியா கூட்டணி இன்று டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்துக்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது. இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கப்படாதவை கண்டித்தே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2024 தொடக்கம் 25 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை நேற்று மக்களவையில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருந்தார். இந்திய வரலாற்றில் அதிக முறை தொடர்ந்து வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த நிதி அமைச்சர் என்ற விரும்பியை நிர்மலா சீதாராமன் பெற்றுள்ளார். குறித்த வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புத்துறை, வேளாண் துறை மற்றும் ரயில்வே துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாஜக மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் மாநிலங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் நிதியில் ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். எதியோப்பியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 229 உயர்வடைந்துள்ளது. கடந்த 21ஆம் தேதி தெற்கு எதியோப்பியாவில் கெஞ்சோ காச்சா கோடிசி மாவட்டத்தில் கோபா மண்டலத்தில் பெய்த கடும் மழையால் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் சிக்கி குழந்தைகள், கர்ப்பிணிகள் என பலர் உயிரிழந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 157 அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் வெளியான தகவலின்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை
229 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அப்பகுதியில் தேடுதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் கல்மகேரா நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரெக்டர் அளவுகோலில் 5.0 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் தரைமட்டத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நிலநடுக்கம் காரணமாக அங்குள்ள வீடுகளில் அதிர்வுகள் உணரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் இனிதை நிறைவு பெறுகின்றன. இதுவரை இணைந்திருந்தது தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்தி அறிக்கையோடு.